ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆடி மாத பலன்ல தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் சூரிய பகவான் அவரோட கடக வீடு, அதாவது மிதுனத்துல இவ்வளவு நாள் இருக்காருங்க. மிதுனத்திலிருந்து கடக வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு இணையும் பொழுது ஆடி மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. சூரியன் தன் வீட்டுக்கே மறைகிறாருங்க. ஏன்னா சிம்ம வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பட்சத்தில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்த மாதம் சில சிறப்பான அமோகமான பலன்கள் நிறைய பேருக்கு நடக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே நல்ல ஒரு யோகமான காலம், நல்ல ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் தான் பாத்தீங்கன்னா எல்லா கிரகக்கும் தலைமை பொறுப்பேற்று சில ஜாதகத்துல உங்க ராசிப்படி உங்க ஜாதகப்படி உங்க ராசியில உங்களோட லக்னாதிபதி சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல நீச்ச நிலைமையில இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து சூரிய பகவான் தான் பொறுப்பேற்று அந்த ஜாதகத்திற்கு தொழில், வேலை, இந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இதன் அடிப்படையில் சந்திரன் வீட்டுக்கு வருகின்ற தன் வீட்டுக்கு மறைந்து கடக வீட்டில் பெயர்ச்சியாகும் சூரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவானும் அவரோட சொந்த வீடு, அதாவது அவரோட ஆட்சி வீட்டுல மிதுன வீட்டுல ஒரு 3 மாசமா இருந்தாருங்க. இப்பொழுது அவரும் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தமிழ் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில அவரும் பெயர்ச்சி அடைகிறார் சூரியனோட. ஏன்னா சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்திலேயே இருப்பாங்க. குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறாரு. அதே மாதிரி 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் புதன் வீட்டுக்கு, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில இருந்து பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் பாத்தீங்கன்னா முழு சுவர், அவரும் பாத்தீங்கன்னா இயற்கை சுவர். அவரும் இவ்வளவு நாளா கேதுவோட இருந்து சில பிரச்சனைகள், ஏன்னா சூரியன் வீட்டுல கேதுவோட இருந்து பெரிய பெரிய சிக்கல்களையும், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பொருளாதாரத்துல ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில இருந்தவருக்குலாம் நிறைய பேருக்கு வேலை போறது, பதவி போறது, தானாவே ரிசைன் போற அமைப்பெல்லாம் ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவரோட அந்த சிம்ம ராசியில இருந்தது பாத்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, ரிஷபராசி. 10ஆம் இடத்து அதிபதி அவரோட வீட்டுக்கிலிருந்து சிம்ம வீடு கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்த பட்சத்தில் கேதுவோட ஆதிக்கத்துல மாட்டி நிறைய பேருக்கு வேலை இழப்பு, சும்மா ஒரு அசிங்கம், தொழில் பண்ற இடத்துல ஒரு அசிங்கம், பொருளாதார மந்த நிலைமை என நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்த சுக்கிரன் இப்பொழுது அவரோட நண்பர் வீரான கன்னி வீட்டில் போக போறாருங்க. அவரும் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மாற்றம் அடைகிறாரு. அவரு நீச்ச பலனை அடைய போறாருங்க. இவ்வளவு நாள் ஆட்சி உச்சம் என்ற நிலையில இருந்து மாறி அவரு நீச்சம் அடைய போறாரு. கன்னி ராசியில குரு சனியோட பார்வையில டைரக்டா பெறாரு. அதே மாதிரி செவ்வாய் மிதுன ராசியில இருந்து அவரோட பார்வையும், செவ்வாய் சனியோட பார்வை நீச்ச நிலைமையில் இருக்கும் சுக்கிரன் சில பேருக்கு யோகத்தையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்துல சூரியனோட ஆதிக்கத்தில் முதல் 15 நாள் சூரியன் ஆதிக்கம் பெற்று இருக்கும் பட்சத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் தன் இடத்தை மாற்றி சில பேருக்கு நல்ல யோகங்களையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் சில பேருக்கு விபத்து, கண்டம், சில பேருக்கு பிரயாணங்களில் விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான சில அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒருத்தர் பார்ப்போங்க. சிம்ம ராசி நேயர்களே, சூரிய பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சூரியன் கடக வீட்டில் கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு இணையறாருங்க இந்த மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் சிம்மராசிக்காரர்கள் வேலை இழப்பு, தொழில லாஸ், உடல் நலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப ஒரு அஷ்டம சனியில ரொம்ப ஒரு போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இழந்திருப்பீங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு சிக்கல்ல சந்தித்து கொண்டிருந்தும் மற்றும் பாத்தீங்கன்னா தாயாரின் உடல்நல பிரச்சனை, நிறைய ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா சுக்கிர பகவானும், அதாவது 10க்கு அதிபதி சுக்கிர பகவானும் உங்க ராசியிலேயே கேதுவோட இருந்து நிறைய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத வேலை செய்யற இடத்துல ஒரு தொந்தரவுகளையும் கொடுத்து சிக்கல்கள் கொடுத்து நம்மளே நல்லா இருந்தோம், ஒரு டெவலப் ஆகும் நிலைமையில சில சிக்கல்கள் கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து இருந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் மாற்றம் பெறுகிறார் இந்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதி. இதன் அடிப்படையில் 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சூரியனோடு உங்களோட ராசி அதிபதி
சூரியனோடு இணையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வந்து புது வேலை கிடைக்கும். தொழில்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு வேற அதாவது தொலைதூரத்தில வேற ஒரு மாநிலத்தில, வேற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாற்றலாகி கிடைக்கிற அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல், நெறைய பேர் வந்து வேலை இழந்திருப்பீங்க. ஆனா வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்பொழுது அதன் அடிப்படையில் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அது கிடைக்கப்பெறும். உங்க சொந்த ஊர்ல இருக்க மாட்டீங்க, சொந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. வேற ஊருக்கு மாற்றலாகி உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதனும் உங்க சூரியனோட, உங்க ராசிநாதனோட குருவோடு இணையும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பாக இதுல மாற்றத்தை கண்டிப்பாக குடுத்தே தீருவாருங்க. 11ஆம் அதிபதி உங்க ராசிநாதன் குருவோடு இணையும்போது. குரு பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 8க்கு அதிபதி. இதுல சில மாற்றங்களை கண்டிப்பாக அவர் குடுத்தே தீரணும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு புதிய வேலை, தொழில் மாற்றத்துக்கு கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த லாபாதிபதி புதனும் வந்து 12ஆம் இடத்தில் சேரும்போது, சூரியன், புதன், சுக்கிரன் இணையும் இந்த 12ஆம் இடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார நிதி நிலைமை மாற்றத்தை ஏற்படுத்தி தீருவாருங்க. கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும். புதிய தொழில்ல வந்து ஒரு புதிய ஒரு முதலீடுகள் குடுப்பாங்க. சில பேர் வந்து அதாவது சில ஏற்கனவே நீங்க கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே நீங்க வந்து அவர வந்து இந்த மாரி இருக்கு சார், ஐடியா இருக்கு. இத கொஞ்சம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதாவது அறிவு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பாக டெவலப்மென்ட் இருக்கும். முதலீடுகள் அதாவது பொருளாதாரம் ஒரு புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், புதுசா வந்து நான் வந்து கடன் வாங்கணும், புதுசா நான் வந்து முதலீடு பண்ணணுன்ற எண்ணத்துல இருந்தீங்கன்னா, அத கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில நீங்க அகலக்கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதனால பெரிய ஏன்னா அஷ்டம சனியில வந்து உங்கள் ஆசைகளை தூண்டி, அதில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடுக்கும் சிம்மராசிக்கு. அதனால தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, நண்பர்கள், கூட்டாளி இல்ல உங்க சகோதரர்கள் மூலியமா இல்ல வேற ஒருத்தர் உங்க பழைய நண்பர் இருக்காருங்க, அவர் ஆரம்பிக்கிறாரு. இத பண்ணா கொஞ்சம் ஒரு 6 மாசத்துல 1 இயர்ல நம்ம டெவலப் ஆயிடும். இன்னும் ஒரு 2 வருஷத்துல சூப்பரா வளர்ச்சி வரும். சூப்பரா நம்மளுக்கு வந்து டெவலப் ஆயிடும். அப்படியே டபுளா வரும். நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்க ஆசையை தூண்டுனாங்கன்னா, அதுல கண்டிப்பாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 15ஆம் தேதி, 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினைத்தபடி, நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு இவ்வளவு நாளா உங்க ராசியிலே இருந்த சுக்கிர பகவான் கேதுவோடு விடுபட்டு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் நீச்சமடைறார். புதன் வீட்ல அவர் வந்து பலவீனம் அடைந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க அதனால தான் வந்து குடும்பத்தை பிரிந்து தொழில் பண்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட துணைவியாரின் வந்து தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சனியின் பார்வையிலும் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவானும் வந்து 4ஆம் பார்வையும், சனி வந்து 7ஆம் பார்வையும் சுக்கிரனை பார்க்கும் பட்சத்தில் செவ்வாயும் சனியும் ஒரே ஒட்டுமொத்தமாக சுக்கிரனை பார்க்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால மருத்துவ செலவுகள், உங்களோட துணைவியாரின் மருத்துவ செலவுகள், தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அவங்களோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்க குடும்பத்திலிருந்து வெளியே இருந்து வேற ஒரு இடத்துல வந்து நீங்க இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குங்க. இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பம், ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி நிலைமை வந்து சற்று படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா லாபாதிபதி உங்களோட ராசி அதிபதி குருவோடு இணையும் பட்சத்தில் கண்டிப்பாக சில கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் கேதுவோடு இருந்து நிறைய பேருக்கு வந்து சில சங்கடங்கள், தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத அசிங்கங்கள், மற்றவங்க மூலியமா உங்களுக்கு வந்து அவப்பெயர்கள்லாம் இருந்ததெல்லாம் இப்பொழுது படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றம் அடைவீர்கள். பொருளாதார மந்த நிலைமை கண்டிப்பாக சீரடையும். வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சிம்மராசிக்காரங்க வந்து சூரியன் ஆதிபத்தியம் கொண்டனால ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த ஆடி மாதம் சில சச்சரவுகளை தாண்டி, தொந்தரவுகளை தாண்டி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இருப்பதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.